இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இனிமே எந்த பொண்ணு உன்னால கெட்டு போக கூடாது. உன்னோட முடிவு உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கணும். கார்த்திக், போலீஸ கூப்பிடு. அமுதா மேடம், என்ன போலீஸ்ல மட்டும் புடிச்சு கொடுத்துட வேணாம்னு சொல்லுங்க மேடம். எல்லாரும் உன்னையே பாக்குறாங்கம்மா. நீதான் அவனை வர சொன்னு சொல்லி தொலைஞ்சிட்டான். துப்பாக்கில நிறைய குண்டு இருக்கு. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. தயவு செஞ்சு சொல்லுங்க மேடம். வாய முடுற. என்ன நீ வார்த்தைக்கு வார்த்தை உன்னை காப்பாத்துன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? நான் ஏதோ நீ ரொம்ப நல்லவன் அப்பாவை நினைச்சுதான் உன் பக்கம் பேசிட்டு இருந்த. கடைசியில பார்த்தா இந்த அப்பாவி புள்ளைய ஏமாத்தி இந்த கதிக்கு ஆளாக்கி இருக்க. படுபாவி இன்னும் இந்த மாதிரி எத்தனை பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுக்க நினைச்சிருக்கியோ? என்ன தைரியம் இருந்தா உன்னை காப்பாத்த சொல்லி என்கிட்ட கேப்ப? வணங்க மேடம். டேய் நீயா? மேடம், இவன் மேல 4-5 பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. யோ கான்ஸ்டபிள் சார், அவனை இழுத்துட்டு வாங்கயா. ஓகே சார். இழுத்துட்டு போங்க இவனை முதல்ல. சார் விடுங்க சார். அவனை கூட்டிட்டு போய் ஜெயில போடுங்க. ஃப்ராட் பையன் ஜெயில இல்ல, இவனை தூக்குல போடுங்க. சார் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க சார். இவங்க தான் சார் என்ன இந்த வீட்டுக்கு வர சொன்னாங்க. டீல் நல்லா தான் இருக்கு. ஆனா இது மூலமா ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? நான் எதுக்கு இருக்கேன்? நான் உன் பக்கத்துலயே இருப்பேன் தம்பி. நீ கவலையே படாத. உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அமுதா, அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஏங்க என்னங்க நீங்க? அவன் சொல்றது போய். அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க சார். டேய் போடா போடா வண்டியில ஏறா. போடா. என்ன பாக்குற? பொய்யா பேசுற? இவனை எல்லாம் வெளியே விடாதீங்க சார். என்ன திட்டம் போட்டு வர வச்சு மாட்டி விட்டுட்டல. நான் எவ்வளவு பெரிய கிரிமினல் உனக்கு காட்டுறேன். நல்ல வேளை சம்பந்தியம்மா, நான் சொன்ன வார்த்தையில இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்க. நல்லவ மாதிரியே இருந்தா நான் கூட அவன் நடிச்ச நடிப்பையும் அழுத அழுகையும் பார்த்து ரொம்ப நல்லவன் போல இருக்குன்னு நினைச்சுதான் நம்ம வீட்டு ஸ்வேதாவை அவனுக்கு கட்டி வைக்கலான்னு சொன்னேன். கடைசியில பார்த்தா இவ்ளோ கெட்டவனா இருக்கா.
அப்படி மட்டும் செஞ்சிருந்தா எவ்வளவு தப்பா போயிருக்கோம்ல. அவ இன்னும் எத்தனை பிள்ளைங்க வாழ்க்கைய கெடுத்து குட்டிச்சவராக்கிருக்கானோ. போற போக்குல என்ன வேற தெரியும் நான் தான் வர சொன்னேன்னு சொல்றான். ஏதோ சம்மந்தி அம்மாக்கு எல்லாம் தெரியுங்கிறதுனால அவங்க அதை நம்பல. இல்லனா இந்நேரத்துக்கு என்ன நடந்திருக்கும்? சம்மந்தி அம்மா இப்பவும் சொல்றேங்க, சத்தியமா சொல்றேன், சாமி மேல சத்தியமா சொல்றேங்க, அவ யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அவ நிறுத்துங்க. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? சம்மந்தி அம்மா நீங்க என்னங்க சொல்றீங்க? ஏங்க என்னங்க உங்க தங்கச்சி என்னென்னமா பேசுறாங்க? காரியம் அது இதுன்னு. நான் என்னங்க தப்பு செஞ்சேன்? என்ன தப்பு பண்ணல? நம்பிக்கை துரோகம் பண்ணல? உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணல? ஸ்வேதா வாழ்க்கையை கெடுக்க நினைக்கல? அடி பாவி, என்ன காரியம் பண்ணிருக்க? பொண்ண அடிச்சு கொல்லாம விட மாட்டேடி. தங்கச்சிப்பா, தயவு செஞ்சு போலீஸுக்கு போன் பண்ணி இவளை பிடிச்சு கொடுத்துருங்க. இவ தண்டனை அனுபவிச்சதான் திருந்துவா. இவங்களுக்கு நான் வேற தண்டனை கொடுக்க போறேன். எங்க அம்மாவை எதுவும் தயவு செஞ்சு சுற்றாதீங்க. நான் ஒண்ணும் உங்க அம்மா அளவுக்கு மோசமானவ இல்ல. என்னோட தண்டனையே வேற மாதிரி தண்டனை. எல்லாம் இருந்தும் எதுவுமே பக்கத்துல இல்லாத தண்டனைய இவங்களுக்கும் இவங்களுக்கு துணையாக இருந்த நீயும் அனுபவிக்கணும்.